வாங்க சின்ன மருமகன் என்ன ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். சண்முகையா தான் அவனை கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. ஏன் வச்சேன்? உன் பையன் நல்லவனா இருப்பாங்கிற நம்பிக்கையில நான் வேலைக்கு வச்சேன். அவனை வேலைக்கு வச்சேன்னா அதுக்கு காரணம் என்ன? அவன் நல்லபடியாக என் வீட்டில் வேலை பார்ப்பான்னு தான். அதான் அதுக்குன்னு என் பொண்ணை இழுத்துட்டு ஓடானாங்கிறேங்க. இவனுக்கு தகுதி இருக்காயா? அவருக்கு என்னப்பா தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. அவர் இது மாதிரி நல்லா படிச்சிருக்காரு, கூடிய சீக்கிரத்தில் நல்ல வேலைக்கு போவார், இது போதாதா அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க. அவனோட 10,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு அவன் கூட சந்தோஷமா இருக்க முடியாதுமா. இது பிரிச்சு விட்டுருங்கம்மா. இந்த பொண்ணோட அப்பாவும் தயவு செய்து என் பொண்ணையும் அந்த பையனை பிரிச்சு விட்டுருங்கம்மா, அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்கம்மா அப்படிலாம் சொல்லிட்டாங்க. படிச்சிருக்காருக்கா, எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு, கிடைச்சிரும். ஒருத்தர் ஒரு குறை கூட சொல்ல மாட்டாங்க. இவர் அவ்வளோ நல்லவர், இவரை என் கூட எப்படியாவது சேர்த்து வச்சிருக்கேன், கூடி சீக்கிரம் நல்ல வேலைக்கு போயிடுவாரு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவன் நம்பிக்கை துரோகி. என் உசுரே போனாலும் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டோமா. ஆனால் பொண்ணோட அப்பாவும் இது மாதிரி இவங்க சேரக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா துளசிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்ட்டு பிரிச்சு விட்டுருங்கம்மா. இங்க பாருமா, நீ என்னதான் உன் தரப்புல இருக்கிற நியாயத்தை சொன்னாலும் கன்வின்ஸ் பண்ணாம இது மாதிரி நீ பண்ணதும் தப்பு தான்மா. நீ எதுக்கு உன் குடும்பத்துக்குள்ளே இது மாதிரி பேசாமல் நீ கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு. நான் உங்ககிட்ட கேட்குறேன், பையனை விரும்புறது உங்களுக்கு முன்னாடியே அது எங்களுக்கு தெரிஞ்சாலும், ஆனால் இவனை எனக்கு பிடிக்காதுமா, இவனுக்கு என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த மாதிரிலாம் அவங்க அப்பா சொல்கிறாங்க. தெரியுமா? தெரியாதா? உங்க பொண்ணு லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் உங்க அந்தஸ்தை யோசிச்சு பெரிய இடத்துல அவளுக்கு பிடிக்காத இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான். விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருவோம். அதை விட்டுட்டு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ண நினச்சிங்க. அதனால தான் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு கல்யாணத்தை பண்ண பார்த்து அது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவ சந்தோஷமா பாக்குறீங்க. நாளைக்கே பணத்தை சம்பாதிச்சிருவாரு, தகுதி அவருக்கு இருக்கு. அவர் இது மாதிரி பணம் சம்பாதிக்க வைக்காது, அவர் பிச்சைக்காரர் அந்த மாதிரி நினச்சி தானே வேணாங்கிறீங்க. அவர் நல்ல வேலைக்கு போனாருன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்து பார்க்குறேன். உங்க ஒரே பொண்ணும் சந்தோஷமா இருப்பால்ல. சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாளேங்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நீங்கள் மட்டும் அவள் அப்போ சொன்னப்போ நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்க, இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா துளசி சொல்கிறாங்க. பெரிய வேதனை தான். என்ன நடந்துருச்சு சொல்றேன். இந்த பையன் கூட வாழ்றதுதான் சரி. அதை பெத்தவங்க ஏத்துக்க. துளசியும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் அந்த பையனையும் சேர்த்து வைங்க, அதுதான் உங்களுக்கான தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பொண்ணோட அப்பா அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. சின்ன பொண்ணா இருந்தாலும் நியாயமா யோசிச்சு அந்த பையனோட அப்பாவும் ரொம்ப நன்றிம்மா, நான் கூட ஏதோ தப்பான தீர்ப்பு கொடுத்துன்னு நினச்சேன், நல்ல தீர்ப்பாக சொல்லியிருக்கீமா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க துளசியை. இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது மாதிரி ஆகிடுது. அவங்களும் பார்த்தீங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அபிராமி, துளசி நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்கிற நம்பிக்கையோடு தானே அனுப்பி வச்சேன். அதாங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு விதமான பயம் இருக்குண்ணே. என்ன மாதிரி தீர்ப்பு சொல்ல போகிறா என்ன எதுன்னு தான் நானும் காத்துட்டு அப்படிலாம் வெயிட் பண்ணிட்டேன். அபிராமியும் பெருநாளில் பஞ்சாயத்து முடிஞ்சது. உங்கள் மருமக சொன்ன அருமையான தீர்ப்பை கேட்டு கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக். அந்த சண்முகம் அந்த தீர்ப்பை கேட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுக்கா, அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. இது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குறேன். குடும்பத்தெல்லாம் அத்தனையும் இருந்தும் மகளுக்காக நம்ம வீடேறி வந்து நாச்சியாரக்கா. அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் நீங்கள் நல்ல தீர்ப்பாக சொல்லுவீங்கன்னு உங்களை எதிர்பார்த்தாது. ஆனால் நீங்கள் துளசியை அனுப்பி வச்சு அவருக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்கிறாங்க. ஒரு நல்ல தீர்ப்பு. என்னத்த ஏன் ஷாக் ஆகுறீங்க? தான் உங்க மருமக செய்வான்னு சொன்னீங்க. பாருங்கத்த, இப்போ நீங்கள் நினச்சது எல்லாம் தப்பாச்சு. நீங்கள் தான் சொன்னீங்களா உங்கள் மருமகன் நல்ல தீர்ப்பாக கொடுப்பான்ட்டு. இப்போ பாருங்கள் பாவம் பண்ணிட்டா அப்படிலாம் சொல்கிறாங்க. அத்தை, நாச்சியாரா என்னோட பஞ்சாயத்துல நல்ல தீர்ப்பு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதை கேட்டுட்டு பார்த்தி அபிராமி அப்படி என்ன தீர்ப்பு சொன்னேன், நல்ல தீர்ப்பு சொன்னேன்னு சொல்லு அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. என்ன தீர்ப்பு சொன்னேன்? அவங்க வீட்டு டிரைவரோட பண்ணிக்கிட்ட கல்யாணத்தை ஆதரிச்சுதான் தீர்ப்பு சொன்னியா? என்ன துளசி இதெல்லாம்? நான் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், நீ என்ன மாதிரி முடிவு பண்ணிட்டு நீ தப்பான முடிவு எடுத்துட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணோட விருப்பம் அதுவா இருக்கும்போது அதை மதிக்கணும் இல்ல அத்தை. விருப்பத்தை மட்டும் பார்த்து அந்த பையன் இது மாதிரி அந்த வீட்டு வேலைக்காரன், அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான், அதெல்லாம் நினச்சி நீ தீர்ப்பு சொல்லி அப்படிங்கிறாங்க. பையன் வேலைக்கு இருந்த இடத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணதை சரின்னு எதுக்கிட்டியா இல்லையா? ரொம்ப நல்ல பையன். படு அவங்க வீட்டு சொத்துக்காக. அந்த பையன் ஒன்றும் அவங்க வீட்டு சொத்து ஆசைப்பட்டுலாம் அந்த கல்யாணம் பண்ணலத்த, அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் பண்ணாங்கங்கிறாங்க. நெஞ்சு வலியில ஆஸ்பத்திரியில சாக கிடக்குறாராமே மாதிரி அந்த டிரைவர் நல்லவனா இருந்தா அவருக்கு ஏன் நெஞ்சு வலி வருது? அந்த டிரைவர் நல்லவனாக இருந்தால் அவங்க அப்பாவுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? அந்த பையன் ஏமாத்தினால தானே இந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்கிறாங்க. அவருக்கு நெஞ்சு வலியெல்லாம் இல்லை அத்தை, வந்தா மாதிரி சும்மா நடிக்கிறாரு. நடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்த
அவர் என்னதான் நெஞ்சு வலி வந்த மாதிரி நடித்தாலும் ஆனால் அந்த பையன் செஞ்ச நம்பிக்கை துரோகம் தானே, வேலை பார்த்த வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டானுங்கிறாங்க. இடத்துல அந்த பையன் இப்படி பண்ணலாமா? நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள எந்த காரணத்துக்கும் ஏத்துக்க முடியாது. என்ன வந்தாலும் நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள நான் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன், நீ ஏன்னா அந்த தப்பு செஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கேங்கிறாங்க. இது கேட்டு அவங்களே அதிர்ச்சி அடைகிறாங்க. சொன்ன தீர்ப்பை என்னால ஏத்துக்க முடியல, என்னால ஏத்துக்கவே முடியாது. ஆனால் துளசி, நீ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோமா அபிராமி எங்கே போகிறாங்க. சின்னம்மா தப்புன்னு அத்தை சொல்றாங்க, சொன்னது தப்பான தீர்ப்பு. இந்த சைடு துளசியும் சின்ன தம்பிகிட்ட வந்து நான் சொன்ன தீர்ப்பு நியாயமாக தானே படுது, என்னதுன்னு கேட்குறாங்க. பொண்ணை எம்பிட்டு செல்வாக்கா வளர்த்துருக்காரு, ஒண்ணுதான் ஏதோ தெரியாம அந்த பையன் மேல ஆசைப்பட்டுருச்சு. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏத்துக்கிட்டு இருந்திருக்க கூடாது சின்னம்மா, நம்பி வீட்டுக்குள்ள விட்டது அவன் மனசுல இருந்திருந்தான். இதை கேட்டு பார்த்தீங்கன்னா துளசிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. சின்ன தம்பியும் பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்லதான் ரைட்டுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.